1999ல் வந்த ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் மூவி தான் த பிளேயர் விச் ப்ராஜெக்ட். இந்த மூவி எந்த அளவுக்கு ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் குளோபலி $248 மில்லியன் கலெக்ட் பண்ணி கொடுத்துச்சு. ஆனால் இதோட பட்ஜெட் வந்து $10 மில்லியன் கீழே தான் இருந்துச்சுன்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ரீபூட் இப்போ ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு லயன்ஸ்கேட் ஸ்டுடியோஸும் பிளம்ஹவுஸ் ஸ்டுடியோஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளம்ஹவுஸ் ஸ்டுடியோஸோட ப்ரொடியூசர் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன், ஜேசன் பிளம். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவிக்கு நம்ம ஜேம்ஸ் வானோட அட்டாமிக் மான்ஸ்டர் கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்குது. ஸோ இந்த மூவி டைரக்ட் பண்ண போகிறது டைலன் கிளார்க் அப்படின்ற ஒரு யங் டைரக்டர். இவர் ஏற்கனவே நிறைய ஷார்ட் ஹாரர் ஃபிலிம்ஸை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட பட்ஜெட்டும் $10 மில்லியன் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மூவிக்கு ஒரிஜினலாக ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணியிருந்தது கிறிஸ் தாமஸ் டெவ்லின் அப்படின்றவர் தான். ஸோ ரீசெண்ட் இயர்ஸில் இந்த மூவி டெவலப்மெண்ட் தான் இருந்துட்டு இருந்திருக்கு, ஆனால் ஷெல் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இந்த ஸ்கிரிப்டை இப்போ டைலன் கிளார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக ரீரைட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஒரிஜினலாக வந்த 1999ல் வந்த இந்த த பிளேயர் விச் ப்ராஜெக்ட் அப்படின்ற மூவியை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 சீக்வல்ஸ் வந்துச்சு. 2000லேயே பிளேயர் விச் ப்ராஜெக்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. அதாவது புக் ஆஃப் ஷேடோஸ் பிளேயர் விச் 2ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் கழிச்சு 2016ல் பிளேயர் விச் அப்படின்ற ஒரு மூவி வந்துச்சு. பட் அந்த மூவிஸ் ரெண்டுமே அந்த ப்ரெடசஸர் மூவி கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் மூவி மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக கலெக்ட் பண்ணல. ஒரு $50 மில்லியன் மட்டுமே தான் கலெக்ட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அந்த ஒரிஜினல் மூவிஸில் நடித்த ஆக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீபூட் மூவிக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ஒரிஜினல் மூவியோட இம்பாக்ட் இதில் நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த யங் டைரக்டர் டைலன் கிளார்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜேசன் பிளம் அண்ட் ஜேம்ஸ் வானோட இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்க்கு கீழே இந்த பிளேயர் விச் ப்ராஜெக்ட் ரீபூட் மூவியில் ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹாரர் ஃபிலிம் டைரக்டரான சாம் ரமியோட ப்ரொடக்ஷனில் சொந்த ஷார்ட் ஃபிலிமான போர்ட்ரேட் ஆஃப் காட் அப்படின்றதையே அடாப்ட் பண்ணி ஒரு ஹாரர் மூவியை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பிளேயர் விச் ப்ராஜெக்ட் மூவிஸை யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. குறிப்பாக 1999ல் வந்த ஒரிஜினல் மூவியை போட்டு பாருங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபோக் ஹாரர் மூவின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டையும் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட மூவி கிடையாது. ஆனால் இது ஹாரர் மூவிஸ் ஜானரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் சைலண்ட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஹாரர் மூவிஸாக இருந்திருக்கு ஹிஸ்ட்ரியில்.